Hi dears, welcome back to my channel. Today நம்ம சேனல்ல காதல் தீயே சீரிஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல ஜே அழுகிறத பார்த்து கடுப்பான ஹாரி லியானை முத தடவை கை நீட்டி அடிக்க அதை பார்த்து ஷாக்கான நம்ம லியான் மனசுடைஞ்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்த லியான் மனசுக்குள்ள நான் ஒவ்வொரு தடவை ஹாரியை பார்க்கும்போது எல்லாம் என் இதயம் ரொம்பவே வலிக்குது, அதனாலேயே நான் அவரை பார்க்காம அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காகத்தான் நான் என்னோட வேலைகளை சீக்கிரமா முடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே ஹாரியோட ரூமுக்கு வந்து லியான் டோரை தட்டி டைரக்டர் நான் உள்ள வரலாமான்னு சொல்லி கேட்க ஹாரி ப்ளீஸ் உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட உள்ள வந்த லியான் ஹாரி கிட்ட டைரக்டர் சார் நான் வில்சன் ப்ராஜெக்டோட டாக்குமெண்ட்டை முடிச்சிட்டேன், நீங்க ஒரு தடவை இதை செக் பண்ணி சரியா இருக்கான்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்ல அதை கேட்ட ஹாரி அப்படியா நீ அந்த டாக்குமெண்ட்டை என் டேபிள்ல வச்சுட்டு நான் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி சொல்றேன்னு சொல்ல அதை கேட்ட லியான் ஓகே சார்னு சொல்லி ஃபைலை டேபிள் மேல வச்சுட்டு சார் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, உங்களுக்கு என் உதவி வேண்டானா நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்ல அதை கேட்ட ஹாரி ஒரு நிமிஷம் இரு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி தயங்கிக்கிட்டே அது வந்து நேத்து நான் ஏதோ கோவத்துல இருந்தேன் அதனாலதான் நான் உங்ககிட்ட மோசமா நடந்துக்கிட்டேன் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல ஏன் நீங்க இதை பத்தி ஓவரா யோசிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, ஏன்னா நான் நல்லா தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம நம்ம ரிலேஷன்ஷிப் வெறும் எம்ப்ளாய் டைரக்டர் ரிலேஷன்ஷிப் மட்டும் தான், பாஸ் எம்ப்ளாயிஸ் கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கிறது சகஜம்தான், அதுக்காக நீங்க சாரி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட ஹாரி அப்போ உனக்கு என் மேல கோபம் இல்லைன்னா இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வர முடியுமா, நேத்து நான் உங்ககிட்ட நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா இந்த லஞ்ச் இருக்கட்டும்னு சொல்ல அதை கேட்ட லியான் சாரி சார் நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு கூட வெளியே போய் லஞ்ச் சாப்பிட்றதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனால என்னால உங்க கூட லஞ்சுக்கு வர முடியாதுன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான ஹாரி எனது ஃப்ரெண்டு கூட லஞ்சுக்கு போறியா, யார் அந்த ஃப்ரெண்டுன்னு கேட்க லியான் நான் யாரு கூட லஞ்சுக்கு போறேங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால நீங்க ஏன் கூட பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா உங்க லவர் கூட போய் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல டென்ஷனான ஹாரி எனக்கு ஒரு விஷயம் புரியல, நம்ம பிரேக்கப் பண்ணி 2 டேஸ் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே நீ வேற ஒரு புது பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிருக்கியா, 2 நாளைக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்னமோ என்ன ரொம்ப லவ் பண்றதா சொல்லி அழுதியே, ஆனா இப்போ என்னடானா வேற ஒருத்தன் கூட லஞ்சுக்கு போறேன்னு சொல்ற, நான் பார்த்தா பிரேக்கப் பண்ணவ மாதிரியோ இல்ல என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு நீ ஃபீல் பண்ற மாதிரியோ எந்த சிம்டம்ஸும் தெரியல, சரி அதை விட நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அதனால நீ யாரு கூட சுத்தினாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு ஹோட்டல் பேலஸ்ல ஜேக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ அந்த பார்ட்டியில மறக்காம கலந்துக்கணும்னு சொல்ல அதை கேட்ட லியான் எனக்கு புரிஞ்சுது சார் நான் கண்டிப்பா வரேன், அவ்வளவுதானா வேற ஏதாவது என்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கா, உங்களுக்கு என்கிட்ட சொல்ல எதுவும் இல்லைன்னா நான் போய் என்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அன்னைக்கு மதியம் லியான் தனியா பார்க்ல உட்காந்து லஞ்ச் பாக்ஸை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடாம நான் ஹாரி கிட்ட மதியம் ஃப்ரெண்டு கூட லஞ்சுக்கு போறதா போய் சொல்லிட்டேன், எனக்கு வேற வழி தெரியல, நான் ஹாரியோட லஞ்சுக்கு போக விரும்பல, அவர் அவாய்ட் பண்றதுக்காக தான் என் ஃப்ரெண்டு கூட லஞ்சுக்கு போறதா சொன்னனே தவிர நான் உண்மையா யாரு கூடயும் லஞ்சுக்கு போகல, அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப சாப்பிட்ற மூடு சுத்தமா இல்ல, இருந்து நான் சாப்பிட்டே ஆகணும், என் குழந்தையோட அப்பா என் மனசை கஷ்டப்படுத்துறாரு, என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, என் குழந்தை ஒரு அப்பாவி, என் குழந்தைக்காக நான் ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்டு என் குழந்தைய ஹெல்த்தியா பெத்தெடுக்கணும், அவனுக்கு என்னோட மொத்த அன்பையும் கொடுத்து வளர்க்க போறேன்னு சொல்லி மனசுக்குள்ள லியான் புலம்பிட்டு இருக்க அப்ப திடீர்னு மியூசிக் பிளேயார சத்தம் கேக்குது, அந்த சத்தத்தை கேட்ட நம்ம லியான் மனசுல இருக்க கவலைகள்லாம் மறைஞ்சு அவன் ரிலாக்ஸா ஃபீல் பண்ண லியான் யார் இங்க மியூசிக் பிளே பண்றது, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, கிட்டார்ல இருந்து வர சத்தம் என் இதயத்துல இருக்க கவலைகளை எல்லாம் நீக்கிருச்சு, யார் இந்த நேரத்துல கிட்டார் பிளே பண்ணிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க சுத்தி சுத்தி பார்க்க அங்க பார்த்தா லியானுக்கு ஆப்போசிட்ல ப்ளூ கலர் ஹேரோட ஜானுங்கிற ஒரு பையன் லியானை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிட்டார் பிளே பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த லியான் யார் இந்த பையன், இவன் எதுக்காக என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம லியான் ஜானை பார்த்துட்டு இருக்க அதை பார்த்த ஜான் சாரி என்னோட கிட்டார் சத்தம் உங்களோட லஞ்ச் டைமை டிஸ்டர்ப் பண்ணிருச்சான்னு சொல்லி கேட்க லியான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி எழுந்து ஜானோட பக்கத்துல வந்து உண்மையே சொல்லணும்னா உங்க கிட்டார் மியூசிக் சத்தம் என் மனசுல இருக்க கவலைகள் எல்லாம் போக்கிடுச்சு, நீங்க ரொம்ப அழகா கிட்டார் பிளே பண்றீங்க, உங்க மியூசிக்கை நான் திரும்ப திரும்ப கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல அதை கேட்ட ஜான் நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா, நான் இன்னும் சாங்கை முழுசா கம்ப்ளீட் பண்ணவே இல்ல, சும்மா கம்போஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான்னு சொல்லி லியான் முன்னாடி ஜான் சீன் போட அதை கேட்ட லியான் அப்படியா, ஆனா உங்க மியூசிக் கேட்க ரொம்ப இதமா இருக்கு, நீங்க இவ்வளோ அழகா சாங் பிளே பண்றீங்கன்னா அப்ப கண்டிப்பா நீங்க சிங்கரா இருக்கணும் இல்ல மியூசிஷியனா இருக்கணும்னு சொல்ல அதை கேட்ட ஜான் சிரிச்சுக்கிட்டே அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் வெறும் மியூசிக் லவர் மட்டும்தான், டவுனா ஃபீல் பண்ற நேரத்துல இந்த மாதிரி சாங் பிளே பண்ணிட்டு இருப்பேன், நான் இப்படி சாங் பிளே பண்ணும்போது என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், ஆமா நீங்க மியூசிக்கை பத்தி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே அப்போ உங்களுக்கு மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீங்க கிட்டார் பிளே பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்க லியான் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கு சாங் கேட்க ரொம்ப பிடிக்கும், நான் சோகமா இருக்க நேரத்துல இந்த மாதிரி சாங் கேட்கும் போது என் மனசுல இருக்க கவலைகள்லாம் மறந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மத்தபடி எனக்கு கிட்டார் எல்லாம் பிளே பண்ண தெரியாது, ஆனா பியானோ பிளே பண்ண தெரியும், நான் சின்ன பையனா இருக்கும்போது என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, என் அம்மா ரொம்ப நல்லா பியானோ பிளே பண்ணுவாங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஜான் அப்ப கண்டிப்பா நீங்க எனக்கு ஒரு தடவை பியானோ பிளே பண்ணி காட்டணும்னு சொல்ல லியான் நான் பியானோ பிளே பண்றதுல பெரிய ஆளெல்லாம் கிடையாது, நான் சின்ன பையனா இருக்கும்போது என் அம்மா எனக்கு சில டியூன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான்
தான் எனக்கு ப்ளே பண்ண தெரியும். சரி எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன் பாய்னு சொல்ல, அதை கேட்ட ஜான் ஒரு நிமிஷம் நில்லுங்க, போறதுக்கு முன்னாடி உங்க நேமாவது சொல்லிட்டு போங்க, என்னோட பேரு ஜான், உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்க, லியான் என்னோட பேரு லியான்னு சொல்லி ஜானை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நான் உங்களை திரும்ப சந்திப்பனான்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு நான் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம் பாய்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, இங்க ஈவினிங் ஹோட்டல் பேலஸ்ல நம்ம ஹாரிய காட்டுறாங்க. அவன் ஹோட்டலுக்குள்ள போகாம வெளியே நின்று நம்ம லியானுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்க, டென்ஷனான ஹாரி இந்த லியான் ஏன் இன்னும் வரல, அவகிட்ட தெளிவா ஈவினிங் பார்ட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் சொன்னதை மறந்துட்டானா என்ன, நான் கால் பண்ணா கூட என் காலை எடுக்க மாட்டேங்கிறான், ஒருவேளை நியூ பாய் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா இருந்ததுல நான் சொன்ன விஷயத்த மறந்துட்டானா என்ன, இன்னைக்கு லியான் மட்டும் வராம இருக்கட்டும், அவனை ஒரு வழி பண்ணிடுறேன்னு சொல்லி ஹாரி ஜேயை மறந்து லியானை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, அதை பார்த்த ஜே இந்த ஹாரிக்கு என்னாச்சு, ஹோட்டல் வாசல் முன்னாடி நின்று யாரை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஜே ஹாரி கிட்ட வந்து, ஹாரி என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, உங்களை பார்க்கவே ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் லியானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவன் இன்னும் பார்ட்டிக்கு வரலன்னு சொல்ல, அதை கேட்ட ஜே, என்னது நீங்க லியானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க தான் ஆல்ரெடி பார்ட்டி நடக்கிற இடம் டைம் எல்லாமே தெளிவா அவங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அப்படி நீங்க சொல்லியும் பார்ட்டிக்கு அவர் வரலன்னா அவர் உங்களை அவாய்ட் பண்றாருன்னு தானே அர்த்தம், எல்லாம் என்னோட தப்பு தான், நேத்து நான் லியான் கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டதுனால தான் அவருக்கு என் மேல இன்னும் கோபம் குறையாம இந்த பார்ட்டிக்கு வராம நம்மள அவாய்ட் பண்ணிருக்காரு, அவர் வரட்டும், நாளைக்கு நான் திரும்பவும் அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி, நீ அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, நீ ஏன் இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்க, நீ இப்படி இருந்தீனா கண்டிப்பா உன்னை எல்லாரும் கிண்டல் பண்ணத்தான் செய்வாங்க, இங்க பாரு ஜே, லியான் நேத்து நடந்த விஷயங்களை மனசுல வச்சுட்டு தான் இந்த பார்ட்டிக்கு வரலன்னா அவன் பண்ண தப்புக்காக கண்டிப்பா நாளைக்கு நான் அவனுக்கு தண்டனை கொடுத்தே தீருவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அப்ப கரெக்டா இங்க ஹோட்டலுக்கு வெளியே நம்ம லியானை காட்டுறாங்க, அவன் பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக ஹோட்டலுக்குள்ள வந்துட்டு இருக்க, அப்ப கரெக்டா ஹோட்டலுக்கு வெளியே நம்ம ஜானு நின்னுட்டு இருக்கான், லியானை பார்த்த ஜான், அட லியான் நீங்களா, நம்ம திரும்பவும் இவ்ளோ சீக்கிரமா மீட் பண்ணுவோம் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்ல, அதை கேட்ட லியான், என்ன ஒரு கோஇன்சிடென்ட், நானும் உங்களை திரும்ப மீட் பண்ணுவேன் நினைச்சு கூட பார்க்கல, ஆமா நீங்க இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஜான் நான் இங்க பார்ட்டிக்கு வந்திருக்கேன், நீங்கன்னு சொல்லி கேட்க, லியான் நானும் என்னோட பாஸோட பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், ஆமா நீங்களும் உங்க பாஸோட வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, ஜான் சிரிச்சுக்கிட்டே, இல்ல இல்ல நான் தனியா தான் வந்திருக்கேன், இங்க பார்ட்டியில பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் வரதா கேள்விப்பட்டேன், அதான் நானும் இந்த பார்ட்டிக்கு வந்தேன், இங்க வந்தா பிசினஸ் மேன் கூட எல்லாம் பேசி பழகுற வாய்ப்பு கிடைக்கும், அதனாலதான் சொல்ல, அதை கேட்ட லியான், உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் உங்களோட சிங்கிங்கையும் பார்த்து நீங்க சிங்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆளுன்னு நினைச்சிருந்தேன், மத்தபடி உங்களுக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல, அதை கேட்ட ஜான், நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு மியூசிக்ல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம், என் ஃபேமிலி என்ன ஃபோர்ஸ் பண்ணனால தான் நான் இந்த பிசினஸ் ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன்னு சொல்ல, அதை கேட்ட லியான், அப்ப கூடிய சீக்கிரம் நீங்க பெரிய சிங்கரா வர போறீங்கன்னு சொல்லுங்க, இங்க பாருங்க நீங்க எவ்வளவு பெரிய சிங்கர் ஆனாலும் நான் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேனுங்கிறத மறந்துடாதீங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஜான் சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா நான் உங்களுக்கு வேணா ஆட்டோகிராஃப் போட்டு தரவான்னு சொல்லி கேட்க, லியான் இப்ப வேண்டாம், உங்க முதல் சாங் ரிலீஸ் ஆகும்ல அப்ப எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க, உங்களோட சாங்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி பேசிக்கிட்டே லியானு ஜானு ஹோட்டலுக்குள்ள வந்துட்டு இருக்க, அதை பார்த்த ஜே ஹாரி கிட்ட, ஹாரி அங்க பாருங்க உங்க அசிஸ்டன்ட் லியான் யாரோ ஒரு பையன் கூட பேசி சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி காட்ட, அதை பார்த்து கடுப்பான ஹாரி, அப்படின்னா நான் பிரேக்கப் பண்ண அடுத்த நிமிஷமே லியான் வேற ஒரு பையனோட டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டானா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல, எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அவன் என்ன நினைச்சு ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, அவன் நல்லா ஹாப்பியா நியூ பாய் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போயிட்டு இருக்கான், ஆமா அது இருக்கட்டும், லியான் யார் கூட டேட்டிங் போனா எனக்கு என்ன, நான் எதுக்காக அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்னாச்சு, ஆமா அது இருக்கட்டும், லியான் கூட இருக்க பையனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன், ஹோட்டலுக்குள்ள லியானு ஜானு ஒன்னா வரதை பார்த்து கடுப்பான ஹாரி லியான் கிட்ட, ஏன் இவ்ளோ லேட்டா பார்ட்டிக்கு வந்திருக்க, பார்ட்டி ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியான், டைரக்டர் சார் உங்களுக்கு என்ன ஆச்சு, நான் டைம்க்கு தானே வந்திருக்கேன், ஏதோ ஒரு 2 நிமிஷம் லேட் ஆயிருக்கும் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கேன், ஜான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ஹாரியோட கோபத்தை அதிகப்படுத்துற மாதிரி, டைரக்டர் சார் லியானை திட்டாதீங்க, அவரு டைம்க்கு தான் வந்திருக்காருன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹாரிக்கு ஜான் யாருங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வருது, ஹாரி ஜான் நீயா, நீ எஸ்எம் கம்பெனியோட சிஇஓ தானன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஜான் சிரிச்சுக்கிட்டே, ஆமா ஹாரி சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு வழியா நான் உங்களை மீட் பண்ணிட்டேன், உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல, ஹாரி சொன்னதை கேட்டு ஷாக்கான லியான் ஜானை பார்த்து, நீங்க தான் எஸ்எம் கம்பெனியோட சிஇஓவான்னு சொல்லி கேட்க, ஜான் ஆமா நான் உன்கிட்ட இந்த உண்மையை சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிரு, பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றேன், ப்ளீஸ் என் மேல கோவப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை கேட்ட ஹாரி, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஜான் நீ பல வருஷமா அப்ராட்ல இருக்க உங்க கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கிறதாவும், நீ இங்க அப்ராட்ல இருந்து திரும்பி வந்து 1 வீக் தான் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஆனா அதுக்குள்ளேயே நீ எப்படி என்னோட அசிஸ்டன்ட் லியான் கூட இவ்ளோ க்ளோஸ் ஆனன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஜான், அப்படின்னா லியான் உங்களோட அசிஸ்டண்டா, ஹாரி உண்மையை சொல்லணும்னா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு, உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு,
இருக்கு. உங்களுக்கு திறமையான நம்பிக்கையான அசிஸ்டன்ட் கிடைச்சிருக்காரு. நானும் ரொம்ப வருஷமா எனக்கு திறமையான நம்பிக்கையான அசிஸ்டன்ட் வேணும்னு தேடிட்டே தான் இருக்கேன். ஆனா எனக்கு அப்படி யாருமே கிடைக்கல. ஹாரி, நீங்க தப்பா நினைக்கிறீங்கன்னா லியானை எங்க கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிடவான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு கடுப்பான ஹாரி, என்ன பேசுற நீ? என்கிட்ட இருந்து நம்பிக்கையானவனை திருடிட்டு போக பாக்குறியான்னு சொல்லி கேட்க, ஜான், நான் திருடிட்டு போக நினைக்கல. நான் உங்களுக்கு லியான் எந்த அளவுக்கு திறமையானவன் நம்பிக்கையான எம்ப்ளாயிங்கிறதையும் அவருக்கு நீங்க நன்றி சொல்லணுங்கிறதையும் ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம இவ்ளோ பொறுப்பா இருக்க ஒருத்தரை திருடிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா எனக்கு லியானை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவங்க பேசினது எல்லாம் கேட்டு கடுப்பான ஜான் மனசுக்குள்ள இருக்க அந்நியன் வெளியே வந்து, எதுக்காக இப்படி ஹாரியும் ஜானும் லியானை பத்தி மாத்தி மாத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க? இவங்களுக்கு இடையில நான் ஒருத்தர் இருக்கேங்கிறதையே மறந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த லியான் தான். இவனை பார்க்கவே எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இங்க லியான் ஜான் கிட்ட, நீங்க என்ன இவ்ளோ பெருமையா பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அதை கேட்ட ஜான், நான் உண்மையே தானே சொன்னேன், இதுக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அப்புறம் லியான், பார்ட்டி முடிஞ்சது நான் உங்களை உங்க வீட்டுல டிராப் பண்ணவான்னு சொல்லி கேட்க, லியான், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் தனியாவே போய்க்கிறேன்னு சொல்ல, ஜான் ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் உங்களை வீட்டுல டிராப் பண்றேன், போற வழியில நான் உங்ககிட்ட சில விஷயம் பேசணும்னு சொல்ல, அதை கேட்ட லியானும் சரின்னு சொல்ல, ஜான் ரொம்ப தேங்க்ஸ், நம்ம பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மீட் பண்ணுவோம்னு சொல்லி ஜான், லியான், ஹாரி, ஜே எல்லாரும் பார்ட்டிக்கு போக, ஒரு வழியா பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப, லியான் நம்ம ஜான்காக ஹோட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவன் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மழையும் பயங்கரமா வந்துட்டு இருக்க. மழையில நின்னுட்டு இருக்க லியானை பார்த்த ஹாரி வேகமா காரை கொண்டு வந்து லியான் முன்னாடி நிறுத்த, அதை பார்த்த லியான் ஜான் தான் வந்துட்டான்னு நினைச்சு கார்க்குள்ள பார்க்க, அங்க பார்த்தா ஹாரியும் ஜேயும் இருப்பாங்க. ஹாரி லியான் கிட்ட, மழை பயங்கரமா வந்துட்டு இருக்கு, குளிரும் வேற பயங்கரமா இருக்கு, இந்த நேரத்துல டாக்ஸி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ வந்து என் கார்ல உட்காரு, நானே உன்னை வீட்டுல டிராப் பண்றேன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார், ஆனா நான் வரல, நான் உங்க கூட வந்து உங்க ரெண்டு பேரோட அழகான நேரத்தை கெடுக்க விரும்பல, அதனால நீங்க கிளம்புங்க, நான் போய்க்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா அங்க ஜான் வரான். வந்தவன் லியான் கிட்ட, சாரி லியான், நான் உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா, நான் என்னோட காரை ரொம்ப தூரமா தள்ளி பார்க் பண்ணிட்டேன், அதனாலதான் கார் எடுத்துட்டு வர லேட் ஆயிருச்சு, சீக்கிரமா கார்க்குள்ள வந்து உட்காரு, வெளியே மழையும் பயங்கரமா இருக்கு, குளிரும் பயங்கரமா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட லியான் ஹாரி கிட்ட, சார் நான் இங்க இருந்து கிளம்புறேன், நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு லியான் ஜானோட கார்ல ஏறி போக, அதை பார்த்த ஜே ஹாரி கிட்ட, ஹாரி எனக்கு என்னமோ ஜேயும் லியானும் இவ்ளோ க்ளோஸா இருக்கிறத வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ற மாதிரி இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, ஹாரி அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, லியான் ரொம்பவே ஃப்ரெண்ட்லி டைப், அதனால அவன் எல்லாரு கூடயும் ஈஸியா ஃப்ரெண்ட் ஆயிடுவான், அப்படித்தான் ஜான் கூடயும் ஃப்ரெண்ட் ஆயிருக்கான், மத்தபடி அவங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட ஜே, பரவாயில்லையே, உங்க அசிஸ்டன்ட் லியானை பத்தி நீங்க இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஹாரி அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, எனக்கும் லியான்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வெறும் பாஸ் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் மட்டும்தான், என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்க, உன்னை தவிர என்னால யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது, சரி நீ லியானை பத்தி பேச வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹாரியும் ஜேயும் கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப, எங்க நம்ம ஜானையும் லியானையும் காட்டுறாங்க. லியான் ஜான் கிட்ட, நான் உங்களை ஜான்னு கூப்பிடணுமா இல்ல மிஸ்டர் ஜான்னு கூப்பிடணுமான்னு சொல்லி கேட்க, ஜான் ப்ளீஸ் என்ன நார்மலா ஜான்னே கூப்பிடு, மிஸ்டர்னாலாம் மரியாதை கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது, நான் சிஇஓன்னு உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட எப்படி பழகுனையோ அப்படியே பழகு, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, நான் கூட என்ன பத்தின உண்மை உனக்கு தெரிய வந்தா நீ என் மேல பயங்கரமா கோவப்படுவேன்னு நினைச்சிருந்தேன், ஆனா நான் நினைச்சதை விட நீ பெட்டராவே என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட, ஆமா லியான் உனக்கு என் மேல எந்த கோவமும் இல்லையேன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியான், எதுக்காக நான் உன் மேல கோவப்படணும், உன்ன மாதிரி கூலான ஃப்ரெண்டு எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாம உன்னை பத்தி கண்டிப்பா என் கூட ஒர்க் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்ல விரும்புறேன்னு சொல்ல, அதை கேட்டு ஜான் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு, நிஜமாவான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஜான் லியான் அவன் தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்க்கு கொண்டு வந்து விட, லியான் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, ஜான் ஒரு நிமிஷம் இல்ல, நீ போறதுக்கு முன்னாடி உன்னோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு போ, நான் ஃப்ரீயா இருக்கும்போது நான் உனக்கு கால் பண்றேன், நம்ம ரெண்டு பேரும் டின்னர்ல மீட் பண்ணலாம்னு சொல்ல, லியான் கண்டிப்பான்னு சொல்லி அவனோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு, மழை பயங்கரமா வந்துட்டு இருக்கு, அதனால பார்த்து டிரைவ் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக, இங்க ஹாரி வீட்டுல காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்த ஹாரி லியான் ஜானு ஒன்னா இருந்ததை நினைச்சு பார்த்துக்கிட்டே, ஆமா லியானுக்குள்ளயும் ஜான்குள்ளயும் என்ன ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு, ஜே என்னடானா லியானும் ஜானு டேட்டிங் பண்றதா சொல்றான், அது எப்படி முடியும், நாங்க பிரேக்கப் பண்ணியே 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள புதுசா ஒருத்தனை எப்படி டேட் பண்ண முடியும், என்னால இந்த விஷயத்தை நம்பவே முடியல, ஆனா இன்னைக்கு பார்ட்டிக்கு ஜானு லியானு ஒன்னா வரும்போதே லியான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா, அதை வச்சு பார்க்கும்போது லியான் ஜானை டேட் பண்றானா என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டேன். ஹாரி திடீர்னு என்னாச்சு எனக்கு, நான் எதுக்காக லியானை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் யாரு கூட இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லி புலம்பிட்டே மொபைல பார்த்துட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா அங்க ஜே வரான். என்ன பண்றீங்க ஹாரி, ரூமுக்கு வரலையான்னு சொல்லி கேட்க, ஹாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வேலையை முடிச்சிட்டு வரேன், நீ முதல்ல போய் தூங்கு, லேட் ஆகுதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஜே ஹாரிய விடாம கட்டி பிடிச்சுக்கிட்டே, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் ஹாரி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாமான்னு சொல்லி கேட்க, ஹாரி இன்னைக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒர்க்
ஒர்க் அதிகம் இருக்கு, நான் முதல்ல ஒர்க்கை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம், இப்ப நீ போய் தூங்குன்னு சொல்ல அதை கேட்டு ஜேயும் சரின்னு சொல்லி ரூமுக்கு போக இங்க அடுத்த நாள் ஆபீஸ்ல காட்டுறாங்க. லியான் ஆபீஸ்க்கு வராதனால டென்ஷனான ஹாரி இந்த லியான் எதனால ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்லி அவனுக்கு கால் பண்ண ஹாரியோட காலை லியான் அட்டன் பண்ண மாட்டான். அதை பார்த்த ஹாரி இந்த லியான் எதனால என் காலை எடுக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமா இல்ல என்ன அவாய்ட் பண்றதுக்காக என் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹாரிக்கு நேத்து பார்ட்டி முடிஞ்சு லியான் ஜேயோட கார்ல போன விஷயம் ஞாபகத்துக்கு வர ஹாரி நான் இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன், நேத்து ஜானு லியானும் ஒன்னா தானே போனாங்க, அப்ப டே நைட் 2 பேரும் ஒன்னா இருந்து டயர்ட்ல ஆபீஸ் வரணுங்கிறதையே மறந்துட்டு லியான் தூங்கிட்டான் நினைக்கிறேன்னு சொல்லி கடுப்பான ஹாரி ரிசப்ஷன் பொண்ணுக்கு கால் பண்ணி அசிஸ்டன்ட் லியானோட ஃபைல் எடுத்து இப்ப அவர் தங்கியிருக்க வீட்டோட அட்ரஸை எனக்கு சென்ட் பண்ணுன்னு சொல்லி அட்ரஸை வாங்கின ஹாரி லியான் தங்கியிருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு வர அந்த இடத்த பார்த்த ஹாரி இந்த லியான் எதுக்காக இவ்வளவு மோசமா இருக்க ஏரியால தங்கிட்டு இருக்கான், இவனுக்கு நல்ல இடம் கிடைக்கலையா என்னன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லியானோட வீட்டுக்கு வந்த ஹாரி டோரை ஓபன் பண்ண லியான் பார்த்தா டோரை லாக் பண்ணி இருக்க மாட்டான். அதை பார்த்த ஹாரி இவன் இன்னும் மாறாம அப்படியே தான் இருக்கான், இவன் கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டோரை லாக் பண்ணாம இருக்கிறது ஆபத்தானதுன்னு, ஆனா இவன் இன்னும் அவனை மாத்திக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஹாரி லியானோட வீட்டுக்குள்ள வந்து லியான் நீ வீட்டுல இருக்கியா எங்க இருக்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே லியானோட பெட்ரூம்குள்ள வர அங்க பார்த்தா லியான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பான். அதை பார்த்த ஹாரி இவன் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கான், இவன் பொதுவா இவ்வளவு நேரம் தூங்குற ஆள் கிடையாதுன்னு சொல்லி ஹாரி லியானோட பக்கத்துல வந்து லியான் எழுந்திரி ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி எழுப்ப லியான் எந்த அசைவும் இல்லாம படுத்துட்டு இருக்கேன். அதை பார்த்த ஹாரி லியானோட பக்கத்துல போய் லியான் எழுந்திரி நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையான்னு சொல்லி லியானை தொட்டு பார்க்க லியானோட உடம்பு பாத்தீங்கன்னா அனலா கொதிக்குது. அதை பார்த்த ஹாரி லியானுக்கு ஐ ஃபீவர் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் மயக்கத்துல இருக்கான், நான் உடனே இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி ஹாரி நம்ம லியான் அழகா தூக்கி வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்க மயக்கத்துல இருக்க நம்ம லியான் அம்மா நீங்க என்னை விட்டு போயிடாதீங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் என் மேல அன்பு செலுத்த எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க அதை கேட்ட ஹாரி இவன் என்ன அவன் அம்மாவா நினைச்சு பேசிட்டு இருக்கான், இவனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும்னு சொல்லி ஹாரி வேகமா லியானை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ண லியானை செக் பண்ண டாக்டர் ஹாரி கிட்ட அவர் ஐ ஃபீவர்ல இருந்தனாலதான் மயக்கம் போட்டிருக்காரு, இப்ப நல்லா தான் இருக்காரு, அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும், அப்புறம் லியானை பார்க்க ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தெரியுறாரு, அதனால நாம வேணா அவரை ஃபுல் ஹெல்த் செக்அப் பண்ணிடலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா ஜே கிட்ட இருந்து நம்ம ஹாரிக்கு கால் வருது. காலை பார்த்த ஹாரி டாக்டர் கிட்ட நான் இந்த கால் அட்டன் பண்ணியே ஆகணும், சாரி டாக்டர்னு சொல்லி கால் அட்டன் பண்ணி சொல்லு ஜே என்ன விஷயம் எதுக்காக கால் பண்ணன்னு சொல்லி கேட்க ஜே ஹாரி நீங்க எங்க இருக்கீங்க, நான் உங்களை ஆபீஸ் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், உங்களை எங்கேயோ காணோம் அதான் கால் பண்ணேன்னு சொல்ல ஹாரி அதுவா லியானுக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் அவனை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன்னு சொல்ல ஹாரி சொன்னதை கேட்டு கடுப்பான நம்ம ஜேக்குள்ள இருக்க அண்ணியன் வெளியே வந்து இந்த ஹாரி எதுக்காக லியானை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், அப்படி இந்த ஹாரிக்கும் லியானுக்குள்ள என்னதான் போயிட்டு இருக்கு, இந்த விஷயத்தை நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க ஹாரி ஜே கிட்ட நீ எதுக்காக எனக்கு கால் பண்ண விஷயத்த முதல்ல சொல்லுன்னு கேட்க ஜே ஹாரி கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல சிஎம் கம்பெனியோட பிரசிடென்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக நம்ம ஆபீஸ்க்கு வராரு, அதுக்காக நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க சீக்கிரமா வந்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்ல அதை கேட்ட ஹாரி சரி நான் வந்தாரேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட டாக்டர் எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஆகணும், டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே லியானை ஃபுல் செக் பண்ணி அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை என்னோட ஆபீஸ்க்கு அனுப்பிடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இங்க நம்ம லியானை காட்டுறாங்க. அவன் வெளியே நடக்கிறது எதுவும் தெரியாம மயக்கத்துல தூங்கிட்டு இருக்க. இதோட காதல் தீய சீரிஸ் எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.